ஜமீன்தார் ஐயா, நான் உங்களுக்காக ஏன் கையால ரொம்ப பிரமாதமான சாப்பாடு சமைச்சிருக்கேன். உங்களுக்காக தான். வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்திராவதி. எனக்கு இப்போ பசியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சாப்பிடுங்க ஜமீன்தார் ஐயா, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா பிரேம், பார்க்கும்போதே நல்லா சுவையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிரேம், என்ன நீ என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? என்ன இது? நீ எனக்கு சமைச்சியா இல்ல ஏதாவது மிருகத்துக்கு சமைச்சியா? உப்பு மிளகு கொட்டுறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஆனா பிரேம், இவங்க சமைக்கிறத நாங்க 2 பேரும் பார்த்துட்டு தானே இருந்தோம். அதுவும் இல்லாம நல்ல டேஸ்டா தானே பண்ணாங்க. திடீர்னு உப்பும் காரமும் எப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா தெரியல. எதுக்காகப்பா நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்திராவதி சமையல் பண்ணிருக்காங்க. தவறுதலா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கலாம். நான் உனக்காக சீக்கிரம் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன்பா. நீங்க அங்கேயே உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்திராவதிக்கு இதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீரணும். நீங்க வந்து உட்காரு. வந்து உட்காருன்னு சொன்ன. இதுல இருக்கிறது மொத்தத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கிற. ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அதுவும் என் கண்ணு முன்னாடியே. ஆனா ஜமீன்தார் ஐயா, நான் எப்படி இது? நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. எப்படி இது? இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது இந்திராவதி. என்னம்மா இந்திராவதி, இப்பவே உனக்கு கண்ணு கட்டுதா? இன்னும் இந்த சப்ஜியை நீ சாப்பிட்டு முடிக்கும் போது உன் காது கண்ணெல்லாம் இந்த அடையாளம் தான் அன்னைக்கு அந்த பொம்பளையோட கையில இருந்துச்சு. இது அவளேதான். அமர், குடிக்க தண்ணி வேணும். தண்ணி வண்டியில தான் இருக்கும் சீமா. உங்களால என் கூட வண்டி வரைக்கும் வர முடியுமா? நீங்க போங்க. என்னால உங்களை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது சீமா. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு என் கூட வாங்க. நடக்கிறது நாம சீமா கிட்ட போன் பண்ணி சொல்லி ஆகணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கல்ல, நான் தான் சொன்னல, அவ காதுல இருந்து நெருப்பு வரலன்னா என் பேரு சசியே இல்லன்னு. சசி, இப்பதானே எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 7 நாள்ல அவளுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. நிச்சயம் அவ அதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஏன்னா நம்ம சீமா இடத்துக்கு அவ வரணும்னு நினைக்கிறாள்ல. நினைச்சதுக்கே அவ என்ன ஆக போறான்னு பாருங்க. எந்த சூனியக்காரிக்கும் இந்த நிலைமை நிச்சயமா ஏற்பட்டிருக்காது. நான் யோசிச்சது சரியா போச்சு. இன்னும் இவங்க எல்லாரும் என்ன முழுசா ஏத்துக்கல. அப்ப சரி, இவங்களுக்கு புரியுற பாஷையிலே இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான்.